கத்திரிக்காயில் எத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணி கொடுத்தாலும் கத்திரிக்காவை கண்ணில் பார்த்துட்டாங்கன்னா ஒரு சில பசங்க தொடவே மாட்டாங்க. கத்திரிக்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதை மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பாக கத்திரிக்காவை ஏதோ ஒரு வகையில் நம்ம சேர்த்தாகணும். அதுக்கு தான் இந்த துவையல். நீங்கள் துவையலாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. 1/2 கிலோ கத்திரிக்காவை 4 நாளாக கட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் இதில் நல்லா வதங்குறது தான் இந்த துவையலுக்கு ரொம்ப முக்கியம். நல்லா வதங்கின பிறகு இதை தனியாக பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்து 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காவுக்கு இந்த 6 வரமிளகாவோட காரம் கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் மல்லி நல்லா வறுபட்டதும் 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 4 பெரிய சைஸ் வெங்காயமாக பார்த்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது கூடவே சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா சாஃப்டானதுக்கு பிறகு கடைசியாக இதில் தண்டோட மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது துவையலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஆற விட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதில் நம்ம வெங்காயம் தக்காளி வறுப்பட்ட பொருளை மட்டும்தான் முதல்ல சேர்த்து அரைச்சிக்கணும். கத்திரிக்காவை இப்போ சேர்க்கக்கூடாது. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிட வேண்டாம். அரைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம வதக்கி எடுத்து வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்த பிறகு ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிட வேணாம். 2 பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் இல்லை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சட்னிக்கு ஒரு நல்ல தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய துவையல் சட்னி வெரைட்டிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தாளிப்பை துவையலில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். இல்லை இட்லி தோசையோடு சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துடுங்க. தேங்க்யூ.